என்னடா கண்ணை மூடிட்டு பண்ணியிருக்கான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் கண்ணை மூடிக்கிட்டு இமேஜின் பண்ணி ஒப்போனண்ட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி ஷேடோ பாக்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு தான் இமேஜினேஷன் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் கண்ணை திறந்துட்டு கூட இமேஜின் பண்ணலாம். ஸோ இந்த இமேஜினேஷன்ன்றது எல்லா பாக்ஸஸ்க்கும் இருக்க வேண்டிய ஒரு ஸ்கில். ஸோ இந்த ஸ்கில் இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த வித ஒப்போனண்ட்டுக்கும் எப்படி வேணாலும் நம்ம ட்ரெயின் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு டால் ஒப்போனண்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இமேஜின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணணும். இதுவே ஒரு ஷார்ட் ஒப்போனண்ட்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இமேஜின் பண்ணி நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைட்டர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணி ட்ரெயின் பண்ணிங்கன்னா அவங்களை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இமேஜினேஷனை ஜஸ்ட் நீங்கள் ஷேடோ பாக்ஸ் பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் ஹெவி பேக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணலாம், நீங்கள் மிட் ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸிங் ட்ரைனிங் நீங்கள் பண்ணும்போதும் இந்த இமேஜினேஷன் பவரை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒப்போனண்ட்டை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ரைட் எவ்ரிவன், இந்த வீடியோவில் எப்படி இமேஜினேஷனை யூஸ் பண்ணி ஒப்போனண்ட்டை விஷுவலைஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்த்தோம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸிங் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கிரம் டயல் பண்ணுங்கள், டிகே பாக்ஸிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள்.